மற்ற அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த அதிகார பீடங்கள் இப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் ஒரு புத்தம் புதிய ஒரு தோற்றம் இது உள்ளுக்கு தெரியுது. நான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து என்ன செய்யணும்னு நினைச்சனோ தாவேகாவினுடைய சிஸ்டம் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன அனுமதிக்கு. முன்னாள் அமைச்சர்களோ இப்ப எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டிய தேவையோ ரெண்டு பேருக்கு மியூச்சுவலா இருக்கு. ஆனா சி மகேந்திரன் போன்றவர்கள் போகும்போது தான் அதிர்ச்சி ஆகிறார். ஒரு காலத்தினுடைய அழுத்தம் அது. எம்ஜிஆரும் கலைஞரும் போட்டியிடுற போது கூட ஒரு வைப்ரண்ட் தெரிஞ்சது, எம்ஜிஆர் ஜெயிச்சிருவாருங்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் தெரியும். ஆனால் இதுல இல்ல. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நம்முடைய கண்களையே நம்மால் நம்ப முடியவில்லை. கிள்ளி பார்த்துக்க வேண்டிய இருக்குது, நடக்குதா, கனவுல இருக்கமா, உண்மையில இருக்கமா அப்படின்னு. அந்த ஆலோசனைகள் பண்றாங்க இல்லையா, ஏன் இந்த தோல்வின்ட்டு கூட்டங்கள் போடுறாங்க. இப்ப திமுக யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது என்றால் பணத்தை மிகப்பெரிய அளவில் சேர்த்து வைத்த குறுநில மன்னர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதை திமுக ஓப்பனா விமர்சனம் பண்ணுமா? நான் சொல்ற தோல்விக்கு அதான் காரணம். நலத்திட்டங்கள்லாம் கொடுத்தீங்க தான், அதை யாரும் மறுக்கல. ஆனால் அரசு பணத்தை எவ்வளவு சாப்பிட்டீங்க? அவன் சண்டை போடுறவனுக்கு ஒரு ஆயுதம் வேணும். அந்த ஆயுதமாக ஜோசப் விஜய் வந்து நிற்கிறார். சினிமாவில் தான் வந்தார். யார் தான் சினிமாவில் வரல? எம்ஜிஆர் வரலையா? கலைஞர் வரலையா? அண்ணா வரலையா? அவங்கெல்லாம் வரல, இவர் மட்டும் வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இதே சகப்பு துண்டை போட்டு திமுகவில் நான் அப்படியே போக முடியாது, அதிமுகவில் போக முடியாது, காங்கிரஸ்ல போக முடியாது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ற அன்னைக்கே நான் ஒரு சிகப்பு துண்டோடு தான் பயணம் செய்ய போகிறேன், கம்யூனிஸ்ட் வாழ்க்கையை தான் இங்க வாழ போகிறேன் அப்படின்னு நான் சொன்னது வந்து உண்மையானது. சிவப்பு துண்டு ஓகே, ஜெயலலிதா அவர்கள் படத்தோடய ஒருத்தர் பயணிக்கிறதுன்றத மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர்களின் மீது வழக்கு இருக்கிறது என்றால் அந்த வழக்குக்கான பொறுப்பை தாவேகா கட்டாயம் ஏற்காது. தமிழகத்தினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கட்டாயம் அவர்களுக்கு துணை நிற்க மாட்டார் என்பது என்னுடைய நம்பிக்கை. அது உங்களுடைய நம்பிக்கை. நியூஸ் கபே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக தோழர் சி மகேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது எல்லாரும் உங்கள்கிட்ட கேட்டது தான், இருந்தாலும் ஒரு அரை நூற்றாண்டு காலம் இந்திய கம்யூனிஸ்டில் பயணிச்சுட்டு திடீர்னு ஒரு தாவேக்காவில் இணைஞ்சதுன்றது ஒரு பரபரப்பை கிளப்புனுச்சுது. அதற்கான காரணங்கள்லாம் சொல்லிட்டீங்க. நான் அதற்கு நடுவில் கேட்க வரும்போது இந்த பயணம் எப்படி இருக்கு? தாவேக்காவில் இணைஞ்சு இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்கு? இந்த அரசியல் பயணம் எனக்கு வந்து ஒரு விதமான ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் பயணித்த பயணம் என்பது ஒரு வித்தியாசமான பயணம். கிட்டத்தட்ட என்னுடைய மைண்ட் செட், என்னுடைய மனநிலை அல்லது என்னுடைய சிந்தனை உணர்வுகள் இது எல்லாம் வந்து ஒரு கம்யூனிஸ்டுக்காக கட்டமைக்கப்பட்டது. வேற எந்த சின்ன வயசுல இருந்து அதுலேயே நான் டிராவல் பண்ணி வந்தவன். அதனால எனக்கே சில உணர்வுகள் இருந்தது. தாவேக்காவுக்கு போகிற போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் வந்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் முற்றிலும் வந்து ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு அரசியல் தலைவர்கள், மற்ற அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த அதிகார பீடங்கள் அல்ல அந்த அதிகார பீடங்களில் ஏற்படக்கூடிய திட்டமிடல் அல்லது சூழ்ச்சி அல்லது குழிபறித்தல் இப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் ஒரு புத்தம் புதிய ஒரு தோற்றம் இது உள்ளுக்கு தெரியுது. இந்த வயசுல எனக்கு இது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு விதமான ஒரு போட்டி, பொறாமை அல்லது கோஷ்டிகள், அப்புறம் வந்து கோஷ்டிகளுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை. இப்படி என் கூடயே பல ஆண்டுகள் பயணித்தவர்கள் பல நேரங்களில் இப்படிப்பட்ட தவறான அணுகுமுறைகள்லாம் எடுத்திருக்காங்க என்னுடைய கட்சி வாழ்க்கையில கூட. அதுல ஏற்பட்ட கசப்பு, அதுல ஏற்படக்கூடிய வேதனைகள், இதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பார்க்குற போது எல்லாமே ஒரு புத்தம்புது மலர்களை போல இருக்கு. அந்த புதுசுக்குள்ள சில குறைபாடுகள் இருக்கும், சில விவரங்கள் தெரியாம இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு மறைத்தல், ஒளித்தல், சூழ்ச்சி செஞ்சு இன்னொருத்தனை கவிழ்த்தல் போன்ற செயல்பாடுகள் ரொம்ப நாள் இருந்த அரசியல் கட்சிகள் இருந்த அந்த செயல்பாடுகள் இதுக்குள்ள இல்லை. இப்ப இல்லை. அது வந்து இந்த மனநிலையில் அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய பயணம் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான பயணமாக
செல்கிறது. நான் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதை என்னால் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட மக்கள் அரங்கம் என்ற ஒன்றின் மூலம் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கூப்பிட்டு அதனுடைய பொதுச் செயலாளர், அமைச்சர், மதிப்பிற்குரிய சகோதரர் ஆனந்த் அவர்கள், அதே போல கல்வி அமைச்சர், திறன் கொண்ட தமிழகத்தினுடைய இளைஞர் ராஜ்மோகன் அவர்கள், அதே போல பலதரப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் கொண்ட மது, போதை ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு ஆகிய ரெண்டையும் மையப்படுத்திய இளைஞர்களுடைய ஒரு சிந்தனை கருத்தரங்கம் வந்து ஒரு 18-20 நாளைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்வதற்கு தாவேகாவினுடைய சிஸ்டம் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன அனுமதிக்குது. ஓகே. அப்போ என்னுடைய ஜனநாயக செயல்பாடுகள், என்னுடைய முன்முயற்சிகள், இதுக்கெல்லாம் எந்த தடங்களும் இல்லை. நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலே நாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு முயற்சி எடுத்தாக்க கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் கமிட்டிகளில் உட்காந்து விவாதிச்சு அது வேணுமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ப்ராசஸ். அது பெரிய ப்ராசஸ்னா அந்த ப்ராசஸ் தான் பெருசாக நடக்குமே ஒழிய காரியம் நடக்காம கூட போயிடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் எடுத்து இதுதான் அப்படின்றது ஜஸ்ட் கம்யூனிகேஷன், ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நடத்துங்க அப்படிங்கிற பொதுச் செயலாளருடைய அனுமதி. அப்புறம் வந்து இது ரொம்ப சிறப்பாக நீங்கள் நடத்துறது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற அந்த என்கரேஜ்மெண்ட்டு. என்னுடைய ஒரு நீண்டகால ஒரு நட்பு தான் வந்து அவைத்தலைவர், சட்டமன்ற அவைத்தலைவர் மாண்புமிகு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், அவங்களாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்களே போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டுறாங்க. இப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் இருக்கும்போது இந்த பயணம் எனக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியையும் நல்ல உணர்வையும் ஒரு நல்ல பயணமாக இந்த பயணம் தொடங்கி போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஜேசிடி பிரபாகரவங்களாம் சொன்னீங்க, நீங்கள் ரொம்ப காலமாக அரசியலில் இருக்கீங்க, பல தேர்தல்களை பார்த்துருப்பீங்க. பல கட்டங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்பவுமே தேர்தலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று, வெற்றி தோல்வியெல்லாம் கடந்தது. நீங்களுமே பதவியையோ இதையோ விரும்புகிற ஒரு நபர்கள் கம்யூனிஸ்ட் கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கின காலத்துலேயும் கம்யூனிஸ்டில் தான் இருந்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கட்சி தொடங்கினாங்க போனாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு விஜய் அவர்கள் தொடங்கும் போது கூட சில விமர்சனங்களை தேர்தலுக்கு முன்னாடிலாம் வச்சுருந்தீங்க. அது கூட ரொம்ப ஓப்பனாக ஒத்துக்கிட்டு அப்படி நானும் நினச்சேன்தான், ஆனால் இப்போ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தாவேகாவில் இணைகிறதுன்னு இருக்குல்ல, அதை எந்த சூழ்நிலையில் எடுத்தீங்கன்னா இப்போ செட்ருமன் பேசும்போது கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்ற அவங்க வாயில் வந்துச்சுது. எல்லாருக்குமே அப்படி தான். நீங்கள் இன்னும் அந்த சிவப்பு துண்டை மாற்றலை, இன்னும் அதே கொள்கையோடு தான் இருக்கீங்க. கட்சி வேணும்னா தாவேகாவாக இருக்கலாம், நீங்கள் இன்னும் கம்யூனிஸ்ட் மகேந்திரனாக தான் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த முடிவுங்கிறது ஒரு நைட்டில் எடுத்திருக்க முடியாது, ஒரு நாளில் எடுத்திருக்க முடியாது. என்ன, எதனால்? ஒரு 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 நான் வந்து அடிப்படையில் ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர். அந்த சிந்தனையை எனக்கு கற்றுக் கொடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி தான். நான் வந்து தேர்தல் வெற்றி தோல்விகளை தாண்டி ஒரு சமூகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றிய சிந்தனைகள் வந்து எனக்கு உண்டு என்பது மட்டுமல்ல, இதை பற்றி சிந்திக்கக்கூடிய நண்பர்களோடு மிக நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. இந்திய அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி. மாற்றங்கள்ங்கிறது ஒரு ஊர்ல ஒரு நாட்டில் நடக்கிறதே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னாக்க 2வது உலக பெரும்போர் முடிந்த உடனேயே எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் வேண்டும் என்ற குரல் ஒண்ணு போல எழ ஆரம்பிச்சது. ஒரு காலத்தினுடைய அழுத்தம் அது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1948 இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச நாட்டுல தான் பல நாடுகள், பிரிட்டன் வந்து அந்த நாடுகளை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் இதெல்லாம் ஏற்பட்டது. அப்ப வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 67 காங்கிரஸ் கட்சி வந்து 67ஓட காங்கிரஸ் கட்சி முடிஞ்சு அடுத்தது வந்து தேசியம் என்ற அளவில் இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் தோல்வி அடைஞ்சுது. கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள், எனக்கு கணக்குப்படி 9 மாநிலங்களில் தோல்வி அடைஞ்சது. அது ஒரு பீரியடு. அதுக்கு பிற்பாடு திராவிட இயக்கம் 67 வந்து திமுக, அதிமுக மாறி 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 அதனுடைய ஆட்சி அமைப்புகள் வந்து வேறு அரசியல் கட்சிகளே வர முடியல. 1952 காங்கிரஸுக்கு மாற்று கம்யூனிஸ்ட் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியை விட கூட்டணி ஒரு சீட்டு வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு அதிகமாக இருந்தது. அப்ப வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து 65 இடம் காங்கிரஸ் கூட இருந்தது. ஆனால் காங்கிரஸ் கூட்டணிக்கு குறைச்ச
ஓகே. ஆனா கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு முந்தி அமைக்கப்பட்ட கூட்டணி. அந்த கூட்டணிக்கு நியாயமா பார்த்திருந்தாக்க கம்யூனிஸ்டுகளை அனுப்பிச்சு ஆட்சி அமைக்க வச்சிருக்கணும். காங்கிரஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு உள் வேலை செஞ்சு மாணிக்க வேலர் இவங்களெல்லாம் ஒரு 2-3 கட்சியை வந்து கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருந்தவங்கள அவங்க கூட்டணிக்கு மாற்றி அப்புறமா ஆட்சியை ராஜாஜியை வச்சு துவங்கினாங்க. அப்பவே குதிரைபுரம். இப்போ அதுக்கு பிறகு நீங்க படிப்படியா மாறி வர்ற போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழல் வருது. இதுவரைக்கும் யாரும் எதிர்பார்க்கல. எம்ஜிஆரும் திமுகவும் கலைஞரும் போட்டியிடுற போது கூட ஒரு வைப்ரண்ட் தெரிஞ்சது. எம்ஜிஆர் ஜெயிச்சிருவாருங்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் வெளியில இருந்தது. ஆனால் இதுல இல்ல. 3 சீட்டு வருவாரா 2 சீட்டு வருவாரா அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்தது. ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நம்முடைய கண்களையே நம்மால் நம்ப முடியவில்லை. கிள்ளி பார்த்துக்க வேண்டி இருக்குது. நடக்குதா, கனவுல இருக்கமா, உண்மையில இருக்கமா அப்படின்னு. 108 இடங்கள் படபடன்னு வருது. மந்திரிகள் எல்லாம், மகா மந்திரிகள் எல்லாம் தலைகீழ கவிழ்ந்து கீழே விழறாங்க. யாருன்னு தெரியாத ஒரு பையன் வந்து எம்எல்ஏ ஜெயிச்சு வர்றான். அவனை இன்னார் முகம் கூட வாக்காளர்கள் ஓட்டு போட்டவனுக்கு தெரியல. விசில் தெரியுது, விஜய் தெரியுது, அதை தவிர வேற எதுவுமே தெரியல. ஒரு சாதாரண பெண்கள் வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு தோற்றம் வர்ற போது வந்து இது ஒரு பெரிய அதிர்ச்சி. இன்னைக்கும் வந்து நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அரசியல்ல வந்து ஆழ்ந்து இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு 75 ஆண்டு கால அரசியல் பின்னணி இருக்கு. அதே போல திமுகவுக்கும் அரசியல் பின்னணி இருக்கு. பல தலைவர்களுக்கு இந்த அரசியல் பின்னணி இருக்கு. ஆனால் இந்த அரசியல் பின்னணிகளில் உள்ள அந்த தலைவர்கள் எல்லாம் இது எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கறத ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? படிச்ச பல பேர் கூட ஒரு தற்குறிகள் அல்லது சினிமாவை பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு போயிட்டான், ஒன்னும் தெரியாத முட்டாள்கள் ஓட்டு போட்டான், இன்ஸ்டாகிராமால ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்களே. 1,90,00,000 வாக்காளர். அந்த வாக்காளர்கள்ல பெரும்பகுதி பேர் நல்ல படித்த சிந்தனையாளர்கள். அமெரிக்கால இருந்து வந்து அங்கிருந்து வந்து ஓட்டு போட்டு போனாலாம் இருக்கு. இவங்க ஓட்டுக்கு 5,000 10,000 மூகுதி தோடு கொலுசு எல்லாமே கொடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனால் பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவன் வந்து ஐடியில் இருக்கிறவன் அங்கேருந்து வந்து பார்க்குறான். வீடுகளெல்லாம் தேடி தேடி பார்க்குற போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, விசிலுக்கு தாங்க ஓட்டு போட்டேங்கிறாங்க. அப்ப இது ஏன் நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா மூடி மறைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு கருத்துக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டுருச்சு, அப்புறம் வந்து அங்கே அதனால ஓட்டு விழுந்துருச்சு, இதனால ஓட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த சமூகத்தை பற்றிய இவர்களுடைய படிப்பினை தான் என்ன? ஓட்டு போட்டிருக்கால மக்கள். ஒரு 5 பேர் 10 பேருடைய ஒப்பீனியனா நம்மளால திரட்ட முடியல. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு 5 பேருடைய ஒத்த கருத்தை திரட்டுறதுக்கு பெரும்பாடு படுறோம். ஆனால் பெரிய முயற்சிகள் எதுவும் இல்லாமல் 1,90,00,000 பேர் ஒரு கருத்து ரீதியாக ஒரு மாற்றத்தை எப்படி கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சிந்தனை தான் என்னுடைய ஆழமான சிந்தனை. இன்னைக்கு திமுகவில எல்லாம் அந்த ஆலோசனைகள் பண்றாங்க இல்லையா, ஆராயிறாங்க, ஏன் இந்த தோல்வின்ட்டு கூட்டங்கள் போடுறாங்க, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனா அவங்க சரியான அந்த அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, நமக்கு ஏன் ஓட்டு விழல அப்படிங்கறது மட்டும் பாக்குறாங்க. ஓகே, அவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, நாம செஞ்சதுக்கு அல்லது சமூகத்தினுடைய தேவைக்கு நாம பொருத்தமா இருந்திருக்கிறோமா இல்லையா, நம்ம நேர்மையா இருந்திருக்கிறோமா இல்லையா. திமுகவில் நான்லாம் பார்த்த காலத்துல ஒரு தடவை வந்து பேராசிரியர் நெடுஞ்செழியன் சொன்னார், நான் கம்யூனிஸ்ட் கட்சி மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் மகேந்திரன், ரொம்ப அணுக்கமாக எல்லா பொறுப்புகள்லேருந்து விடுபட்ட நேரத்தில், ஆனால் திமுக எப்படி கஷ்டப்பட்டிருக்கு தெரியுமா அப்படின்னாரு. அவர் எந்த ஊரை பற்றி சொன்னார் தெரியுங்களா? உங்கள் ஊரை பற்றி தான் சொன்னார். வேதாரண்யமா திருத்துறைப்பூண்டி? வேதாரண்யத்தில் ஒரு கூட்டம், கடற்கரை ஓரத்தில் ஒரு கூட்டம். அப்பெல்லாம் பஸ் வசதி கிடையாது. அப்போ போய் அந்த கூட்டத்துல பேசுறதுக்காக போறாரு. கால்ல செருப்பு போட்டிருக்காரு. ஆனால் மணல் என்ன பண்ணுதுனாக்க, அந்த செருப்போட இழுத்து கால் 2 அப்படியே வெந்து போகுது. ஒரு 5 தோழர்கள், அப்பெல்லாம் நீங்க தெரியும், இப்போ போடுற உள்ளாடைகள் கிடையாது, ஒரு பெரிய அண்டர்வேர் தான் போட்டிருப்பாங்க, ரொம்ப நீளமா போட்டிருப்பாங்க. நீங்க இந்த பர்மிடாவோ ஏதோ போடுறீங்க, அந்த டைப்ல இருக்கும். அவங்க திமுக தொண்டர்கள் என்ன பண்ணாங்களா, வேட்டிய இது பண்ணி
கீழே விரிச்சு அதில் அவரை நடக்க சொல்லி அந்த வேட்டியை அந்த ஆள் எடுத்து கட்டிக்கிட்டு அப்புறம் இன்னொருத்தன் போட சொல்லி இப்படியே கிட்டத்தட்ட வந்து ஒரு மைல் தூரத்துக்கு என்னை நடக்க வச்சு கூட்டு போனாங்க. அப்படிப்பட்ட தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் நான் கேட்குறேன், அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்களா இன்னைக்கு? இல்லை. அதே போல கொள்கை லட்சியங்கள் சைக்கிள் கடை வச்சுக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப யார் இருக்கா? இப்ப திமுக யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது என்றால் பணத்தை மிகப்பெரிய அளவில் சேர்த்து வைத்த குறுநில மன்னர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது திமுக ஓப்பனா விமர்சனம் பண்ணுமா? நான் சொல்ற தோல்விக்கு அதான் காரணம்னு. அந்த தோல்விக்கு மிக அதிகமான காரணம். நாளைக்கே திமுக செய்யட்டும், அதிகாரங்கள் ஒரு இடத்திலே குவிஞ்சு கிடக்கு. அதிகாரம் அல்ல, பணம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் சிம்பிளா இருந்தவங்க. ஒரு பஸ் கண்டக்டர் ஒருத்தர் இருக்காரு, இன்னைக்கு வந்து அவர் வந்து 50,000 கோடிக்கு சொந்தக்காரருங்கிறாங்க. ஆமா, ஒரு மண்டி வச்சிருந்த ஆளு இன்னைக்கு அவர் கூச்சிருக்கிற பணம் எவ்வளவு இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. அதே போல இங்க நம்ம தஞ்சா இதுல பார்த்து உள்ள ஆள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பின்னணியும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு முன்பு அவர்களுடைய குடும்பம் எப்படி இருந்தது, என்ன மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிற லிஸ்டையும் எடுத்து இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட இருக்கிற பணம், அதிகாரப்பூர்வமான பணம், அதிகாரப்பூர்வமற்ற பணம் எவ்வளவுன்னு கணக்கு போட்டு ரெண்டையும் நீங்க வந்து மக்கள் மத்தியில விவாதிப்பதற்கு தயாரா இருக்கா திமுக? குறைபாடு கேட்கறாங்கல்ல, ஏன் தோத்து போச்சுன்னு தெரியலனாக்க நாங்க வந்து இன்னது செஞ்சோம், உனக்கு வேலை கொடுத்தோம், உனக்கு நலத்திட்டங்கள்லாம் கொடுத்தீங்க தான், அதை யாரும் மறுக்கல. ஆனால் அரசு பணத்தை எவ்வளவு சாப்பிட்டீங்க? அது அரசு பணம் என்பது வரி பணம் தானே, அது மக்களுக்கு கிடைக்க வேண்டியது தானே. இது சாதாரண மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் இணையதளத்தின் மூலம் பயிற்சி பெற்ற சிந்திக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் எல்லாம் உயர்ந்த அறிவாளிகளை கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் இணையதளத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு மிக தெளிவா தெரியுது. அவன் ஆக்ட் பண்றான், அவன் மாத்தணும்னு நினைக்கிறான். அவனுக்கு வந்து அவன் சண்டை போடுறவனுக்கு ஒரு ஆயுதம் வேணும். அந்த ஆயுதமாக ஜோசப் விஜய் வந்து நிக்கிறாரு. சினிமாவில தான் வந்தாரு. யார் தான் சினிமாவில் வரல? எம்ஜிஆர் வரலையா? கலைஞர் வரலையா? அண்ணா வரலையா? ஜெயலலிதா வரலையா? ஆனா அவங்க எல்லாம் வரலாம், இவர் மட்டும் வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஆனா திமுக அதிமுக ரெண்டு பேருமே இப்போ வந்து சினிமான்றதும் கவர்ச்சி இந்த சொல்லலாம் விஜயை நோக்கியே பயன்படுத்துறாங்க. அவங்க ஒருபோதும் தங்களுடைய தலைவர் எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ கூட நினைக்காம அதை பேசுறாங்களா? இங்க கூட உதயநிதி அவர்கள் நடிக்கிறாரு, படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, நடிக்கிறாங்க, இதுவும் நடக்குது. அதை தாண்டி விஜய் மீது இன்னும் நடிகன், இதுதான் ஹிப்போக்ரசி. அதாவது ஹிப்போக்ரசினாக்க விமர்சனம் அல்லது மற்ற விஷயங்களை பல்லும்போது உங்களிலிருந்து ஒரு விமர்சனத்தை ஆரம்பிக்க வேண்டும். நீங்க செய்யறதெல்லாம் ஒரு பெரிய கருப்பு துப்பட்டியை போட்டு மூடி மறைச்சிட்டு அடுத்தவனை பற்றி மட்டுமே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அது விமர்சனம் அல்ல, அது நேர்மை அல்ல. அந்த நேர்மை இன்மைதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக மோசமான நெருக்கடியை தரப்போகிறது. எதிர்கட்சிங்கிற முறையில் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை பற்றிய ஒரு மறுபரிசீலனை செய்வதும், ஏன் இப்படி இல்லை அப்படி அதுக்காக வேண்டி போடுறவனெல்லாம் வந்து நீங்கள் பாட்டுக்கு போட்டு போகலாம் கட்சியில். நான் உணர்வு பூர்வமாக சிந்திச்சு வந்தேன். ஐடி விங்கில் இருக்கிறவங்கலாம் என்னென்ன எழுதுறான் தெரியுங்களா என்னை பற்றி? நான் எனக்கு சிரிப்பு தான் வருது பார்த்த உடனே. என்னடா இப்படி இருக்கு அப்படின்னா, அந்த அங்கே வந்து சோபா செட்டு அது இதெல்லாம் சொன்னால் என்கிட்ட சோபா செட்டு இல்லை, நீ எவ்வளோ ரூபா வாங்கின, என்ன பண்ண? என்னுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பொது வாழ்க்கை. என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லலை, இவங்கெல்லாம் அப்பாவிகள். இயேசுநாதர் சொன்னது மாதிரி பாவம் இவர்கள் தாங்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் செய்கின்ற பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை மன்னிப்பீர் கடவுளேங்கிற மாதிரி. இல்ல, ஒரு பக்கம் அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்து இணையும் போது சில விமர்சனங்கள் வருது. திமுக கூட கடந்த முறை கூட்டணியில இருந்துட்டு மாறும்போது சில கட்சி அலுவலகங்களுக்கு சோஃபா போனதை பாக்குறாங்க, அந்த விமர்சனம் வருது. அப்போ முன்னாள் அமைச்சர்களோ இப்ப எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டிய தேவையோ ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா இருக்கு. தாவேக்காவுக்குமே ஒரு மைனாரிட்டி அரசா இருக்கும்போது ஒரு ஸ்திரத்தன்மைக்கு ஒரு இடைத்தேர்தலை வச்சு தேவை இருக்கு, அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சி மகேந்திரன் போன்றவர்கள் போகும்போது தான் அதிர்ச்சி ஆகுறாங்க. அது ஏங்கிறது வந்து சமூக மாறுதல். அந்த சமூக மாறுதலை நான் முன்னாடி கணிக்கிறேன். அந்த சமூக மாறுதல் வந்து இப்படித்தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளால் செய்ய முடியாத ஒரு மாற்றத்தை, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய சிந்தனையை அப்படியே நீங்க வந்து தாவேக்காவால நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அதுக்கு இருக்கு. முதல் பாயிண்ட், இதே சகப்பு துண்டை போட்டு திமுகவில் நான் அப்படி போக முடியாது, அதிமுகவில் போக முடியாது, காங்கிரஸ்ல போக முடியாது,
ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ற அன்னைக்கே நான் ஒரு சிகப்பு துண்டோடு தான் பயணம் செய்ய போகிறேன், கம்யூனிஸ்ட் வாழ்க்கையை தான் இங்கே வாழப் போகிறேன் அப்படின்னு நான் சொன்னது வந்து உண்மையானது. கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு தான் வந்தீங்க. அவங்கள்ட்டையும் சொன்னேன். அவங்க ஒரு வார்த்தை கூட மறுக்கல. இன்னும் இந்த சிகப்பு துண்டை போட்டுட்டு எனது மதிப்பிற்குரிய சகோதரன் தான் சொல்லணும், புஷி ஆனந்த் அவர்களை பார்த்து அவரை கிட்ட போய் அவர் வந்து என்ன வந்து அவர் கட்சியில ஜாயின் பண்ண போறேன். அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த துண்டை உங்களுக்கு போடட்டுமான்னுங்கிறாரு. தாவேகா துண்டை போடுங்க அப்படின்னு. அப்ப அவருடைய மனநிலை இருக்கு பாருங்க. நான் நினைக்கிறேன் ரெண்டையும் சிங்கர்னைஸ் பண்றேன். இந்த துண்டையும் எடுக்கலாம், அந்த துண்டையும் போடுறேன். அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது உள்ளுக்கு கம்யூனிசத்தினுடைய பண்புகள், கம்யூனிசத்தினுடைய கருத்துக்களை விவாதிப்பதற்குரிய வாய்ப்பு இருப்பதை போல திமுகவில் கிடையாது, மற்றதுல கிடையாது. இட்ஸ் க்ளோஸ். அது வந்து ஓட்டு, அதிகாரம், பவர் அப்படிதான் இருக்கே ஒழிய அது வந்து கம்யூனிசத்தின் மூலம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்டின் மூலம் மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம தோழர்களே அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்க, அரசின் வருமானத்தை மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம் என்பதுதான் சோசலிசமா இருக்கட்டும், ஜனநாயகமா இருக்கட்டும், அதனுடைய முதல் அமைப்பு. இருக்கிற சட்டதிட்டங்கள், இருக்கிற நிர்வாகம், இது எல்லாம் இதை முதலில் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக கடந்த பல ஆண்டுகளாக அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் கொள்ளையடித்து செல்வதற்குரிய ஒரு நிழல் அரசாங்கம், ஒரு அரசாங்கம் மேல இருக்கு, இன்னொரு நிழல் அரசாங்கம் கீழே இருந்து மேல வரைக்கும். அந்த நிழல் அரசாங்கம் என்ன பண்ணுதுனாக்க, எல்லா பணத்திலும் ஒரு 20%, 30% எடுத்து அவங்க பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்லையோ அல்லது வேற ஏதோ ஒரு பேர்ல வந்து அவங்க போட்டு அந்த கோயிலில் உண்டியல் போடுறது மாதிரி, சாமிக்கு போய் சேர்றது மாதிரி இந்த அசாமிகளுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு தனி லைனை வகுக்கிறாங்க. அது மறைமுகமா நடந்துகிட்டே வருது. அதை வந்து நீங்க நினைக்கக்கூடிய ஊழல் அல்லது நீங்க பேசக்கூடிய சோசலிசம், நீங்கள் பேசக்கூடிய ஜனநாயகம் ஆகியவற்றுக்கு அடிப்படையில் எதிரானது. இதுதான் என்னுடைய கருத்து. அப்ப அந்த கருத்தை செயல்படுறதுக்கு ஒரு புது இடம் கிடைச்சிருக்கு. அதனால கம்யூனிஸ்ட வாழ்க்கை, அந்த ஈக்குவாலிட்டி, அந்த ஒரு நேர்மை, அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த எளிய மக்களுக்கான சேவை, இதையெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து அதில் நான் போக முடிஞ்சது. ஆனால் இதே இலகுத்தன்மையோட எல்லாருக்கிட்டையும் இருக்குது. சரி, நீங்கள் ஒரு சிவப்பு துண்டோட பயணிக்கிறதுன்றது சரி, அது அவங்களுக்குமே வந்து பெரியாரை வச்சுருக்காங்க, கொள்கை தலைவர் அம்பேத்கரை வச்சுருக்காங்க, மார்க்ஸை கூட அவங்க எடுத்துக்கலாம்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு இடதுசாரியா சிந்தனையா இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்க ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்துக்கு எதிரான அரசு அப்படின்னு பேசும்போது தீய சக்தி அப்படின்லாம் பேசுறாங்க. அப்போ அதிமுகவில இருந்து சிலர் சேரும்போது, குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா படத்தோடையே பயணிக்கிறாரு. சிவப்பு துண்டு ஓகே, ஜெயலலிதா அவர்கள் படத்தோடய ஒருத்தர் பயணிக்கிறதுன்றத மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இன்னும் அவங்க கிளைம் பண்ணிக்கிறதே ஒரிஜினல் அதிமுகவே இதுதான், ஒரு 70% 80% எல்லாம் வந்துட்டாங்க, இன்னும் ஒரு 30% ஆத ஒரிஜினல் பேசுறதெல்லாம் எப்படி ரசிப்பாங்க? இந்த எலெக்ஷன்ல இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு நமக்கே புரியாம இருந்துச்சு. இப்ப யோசிக்கும் போது புரியுது. ஏன்னா 60 ஆண்டுகளாக இருந்த ஒருவித சலிப்பு, ஒருவித ஏக்கம், இதை பலரும் பண்ணின பிரச்சாரம். இன்னும் சொல்ல போனா திராவிட அரசியலுக்கு எதிராக நீங்க பேசின கம்யூனிசமா இருக்கட்டும், இல்லை அதுக்கு பிறகு வந்து தமிழ் தேசியமா இருக்கட்டும், தலித் அரசியலா இருக்கட்டும், இப்படி எல்லாமே பேசி, இந்துத்துவ அரசியல் எல்லாமே பேசி அதை ஒருத்தர் விஜய் வந்து அறுவடை செய்திருக்காருன்னு எடுத்துப்போம். அதனாலதான் அவர் யாருன்னு தெரியாத ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு தெரியாத அவங்க விசில் விஜய் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அடுத்த முறை தீர்ந்து போன சக்தின்னு சொல்லக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கரோ சி விஜயபாஸ்கரோ நிற்கும் போது அந்த விசிலுக்கு அதே ஓட்டு வருமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா? இது வந்து நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது மாற்றம், ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துக்கு மாறுது. இந்த மாற்றம் வர்ற போது என்ன ஆகுதுனாக்க, இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அதான், ஏழைகள் கூடுதலாக இருந்த அரசியல் கட்சி அதிமுக. எம்ஜிஆர் பீரியட்ல, ஜெயலலிதா பீரியட்ல, அதுக்கு பிறகு படிப்படிப்படியா அந்த விசுவாசத்தோட அவங்க ஒரு பெரிய எண்ணிக்கையில் வர்றாங்க. அவங்களால திமுகவை நம்ப முடியல. ஏன்னா அது கொஞ்சம் மேட்டுக்குடி, அது கொஞ்சம் ஆதிக்கம், அது கொஞ்சம் பணம் சேர்க்கிறாங்க. அப்படியே பணம் அடிச்சா கூட ஏழைகளுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க, இவங்க கொடுப்பாங்க. என்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னாரு, திமுகவில் காலங்காலமா இருந்தவன்ட்டு 5 பைசா வாங்க முடியாது, ஆனால் அதிமுக திமுகவுக்கு வந்த மந்திரிகள் இருக்கால, அவன் கொஞ்சம் தாராளமா இருப்பான் ஏன்னாரு.
இப்போ ஒரு 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 சைக்காலஜி இது கீழே இருக்கவங்களுக்கு. அப்ப இந்த எளிய மக்களின் உணர்வு வந்து இன்னொரு எளிய இடத்துக்கு தான் போக முடியும். அப்ப அந்த எளிய இடம் எதற்கு? இப்ப அதிமுக என்கிறது வந்து பல காரணங்களால அதனுடைய தலைமை கோளாறால இருக்கிற போது வந்து அதுல இருக்கிற மக்கள் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. இந்த ஷிஃப்ட்டுக்கு காரணமே என்ன அப்படின்னாக்க, தங்களை போன்ற எளியவர்கள். நீங்க என்னதான் இருந்தாலும் கூட ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருக்குனாக்க அந்த கூட்டத்துல அறிமுகமே இல்லாம கூட இருக்கலாம், ஆனால் அதுல எளியவனா இருக்கிறவன் எளியவனோட சேருவான். வசதி படைச்சவன் எளியவனோட சேரவே மாட்டான். அது ஒரு டீமை தேடிக்கிட்டு இருக்கோம். அப்ப இது ஒரு சோசியல் ரியாலிட்டி, சமூக யதார்த்தம். அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில தான் மக்கள் வந்து இதுக்கு வர்றாங்க. உங்களோட இன்னொரு கேள்வி நியாயமான கேள்விதான். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டாக்க, இப்ப முக்கியமான தலைவர்கள் கடந்த காலத்தில் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணியிருக்காங்க, குற்றச்சாட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு, வழக்கு இருக்கு, இவ்வளவு இருக்கு. அவங்கள நீங்க எப்படி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு இது ஒரு கேள்விதான். கேள்வி மட்டுமல்ல, இது வந்து தாவேகாவை சார்ந்த நானோ அல்லது தாவேகாவினுடைய அதனுடைய தலைவர்களோ பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு பெரிய வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்தில் எல்லாமே மிதந்து வருது. நீங்கள் வந்து அந்த வெள்ளம் வர்ற போது இல்லை நீ தூய்மையான தண்ணியாக தான் நீ வரணும் அப்படின்னு நீங்கள் உத்தரவு போட முடியாது. ஆனால் அது வெள்ளம், அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு பிற்பாடு அதை கட்டுப்படுத்தணும். அந்த தண்ணியை தெளிய வைக்கணும், அணையை கட்டணும், அணையை கட்டி வந்து அதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும். இவ்வளவு வேலைகள் இருக்கு. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர்களின் மீது வழக்கு இருக்கிறது என்றால் அந்த வழக்குக்கான பொறுப்பை தாவேகா கட்டாயம் ஏற்காது. அதே போல அவர்களுடைய வழக்கிலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு, இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கும் தமிழகத்தினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கட்டாயம் அவர்களுக்கு துணை நிற்க மாட்டார் என்பது என்னுடைய நம்பிக்கை. அது உங்களுடைய நம்பிக்கை? என்னுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, அது வெற்றி பெறும்ங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, அவருக்கான உறுதி, எல்லா உறுதியும் பணம் சேர்க்கறதுல கிடையாது, காசு சேர்க்கறதுல கிடையாது. இவ்வளவு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே, நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்களே, அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்ற வேண்டும். ஊழல் இல்லாத ஒரு அரசு, நான் ₹1 வாங்க மாட்டேன், எவனையும் வாங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். அப்ப என்ன நிலைமை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, வந்தவர்கள் இது ஒரு சிஸ்டம். நீங்க பாத்தீங்கன்னாக்க திமுக ஒரு சிஸ்டம், அதிமுக ஒரு சிஸ்டம், அதே போல தாவேகா இன்னொரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து முழுசும் திமுக சிஸ்டம் இருக்குல்ல, நான் பணம் வாங்க மாட்டேன், எவரையும் பணம் வாங்க அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறத எந்த காலத்திலையும் அவங்க சொன்னதில்லை. ஆரம்பத்திலிருந்தே சொன்னது இல்லை. அதிமுகவும் வந்து நான் பணம் வாங்க மாட்டேன். கொஞ்சம் ஊழலை எதிர்த்துலாம் எம்ஜிஆர் பேசினாரு, அதே போல ஜெயலலிதா பேசினாங்க, எல்லாம் இருந்தது. அவங்க ஊழலை இவங்க பேசினாங்க, இவங்க ஊழலை அவங்க பேசினாங்க, இதெல்லாம் நடந்தது. ஆனால் இது ரெண்டிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு அமைப்பு. எது? தாவேகா. அந்த தாவேகாவில் மேல இருந்து கீழே வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த அழுத்தம் இருக்கு. நீங்க எப்படி நம்புறீங்கன்னு நீங்க கேட்கறதுக்கு என்னுடைய நம்பிக்கை ஒண்ணுதான். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, கட்டாயம் கடந்த 50 ஆண்டு காலமாக மேல்மட்ட இடங்களில் கான்ட்ராக்ட் மூலம், ஒப்பந்தத்தின் மூலமாக நடைபெற்ற ஊழல் இந்த குறுகிய காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்குங்கிறத வந்து எல்லாரும் சொல்லி கீழே இருந்து மேலே வரைக்கும் நான் கேட்டிருக்கேன். நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த பார்ட்டி ஃபண்டு அதை தவிர இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நடந்திருக்கிற அநியாயம் இருக்கு பாருங்களேன். அதே போல் வந்து ரொம்ப மோசம். இப்போ என்ன ஆச்சுனாக்கா, இப்போ வந்து போட்டு பிடிக்க ஆரம்பித்தோன்னே புதால ஏதாவது கிட்ட வந்தான்னா ஓடுறாங்க. இப்போ கடந்த காலத்தில் லஞ்சம் வாங்கிய ஆட்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு அச்சத்தை உருவாக்க முடிஞ்சிருக்கு. அப்போ இப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ள இன்னொருத்தர் வர்றாரு, நான் கம்யூனிஸ்டா போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற சில பேர் பழைய ஐடியாவோட வர்றவங்க இது உள்ளுக்கு பண்ண முடியுமா? ஏன் அப்படின்னாக்க, இங்கே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பக்கத்தில் அழுக்கோ அசுத்தங்களோ வந்தால் எரிஞ்சுதான் போகணும். இது உள்ளுக்கு கூடாரம் அமைக்கிறதுக்கு விடாம தாவேகா தொண்டர்களும் தலைவர் விஜய் அவர்களும் அதை கட்டுக்கோப்பாட பார்ப்பாங்க. எளிய தலைவர்களா இருக்கக்கூடிய நம்ம ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு சராசரி ஒரு தாய் அன்போடு இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் வந்து நம்முடைய ஆனந்த் சாரை பார்க்குறேன். அந்த அவரோட கொஞ்சம் பழகிய குறுகிய காலங்களில் அந்த உயர்வு. ஆதவ் போன்றவங்களெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க.
அது அவர் மீது கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அவர் தான் ஆக்டிங் சிஎம்னு சொல்றாங்க, நிழல் முதல்வர்னு. அதெல்லாம் இல்லை, அவருடைய பொறுப்பை செய்கிறார். அவருடைய பொறுப்பை செய்கிறாரு. அவங்க எல்லாருக்குமே என்ன உணர்வு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை இவங்கெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க பழைய அளவுகோலை வைத்து அளந்து பார்க்கிறார்கள். பழைய ஸ்கேல் செல்லுபடி ஆகாது. புதிய ஸ்கேல் வேற. இந்த புதிய ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா யாருமே தப்பு பண்ண முடியாது. அப்படிதான் அவங்களுடைய அல்கிருதம் சொல்றாங்கல்ல, கணக்கீடுகள், அந்த கணக்கீடுகள் அப்படிதான் இருக்கு. அது 100% வெற்றி அடைஞ்சிச்சுன்னா நான் சொல்லல. they are starting their algorithm. அதோடைய சக்தி என்னங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட விஷயம் தான் என்னை ஈர்த்தது, வேற எதுவும் கிடையாது.